தனித்தனியாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம். நான் இதுதான் முதல்ல சொன்னேன். அகாடமிக் இயர் வந்து கடைசி வருஷத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 21/10 இல்லை எந்த தேதியில் வர இந்த இன்றைக்கி என்ன தேதி வரைக்கும் அந்த தேதி வரைக்கும் கடைசி அகாடமிக் இயருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 16/10/2025 அதை மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி கடைசியில் சர்வீஸ் பீரியட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் கொடுத்துடணும். இப்போ 1/6/2025 இந்த அகாடமிக் இயர் 26 வரைக்கும் வரும். ஆனால் 26 இங்கே கிளிக் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வரைக்கும் தான் இதில் வரும். அதில் என்ன பண்ணுங்கள், பீரியட் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 1/6/2025 இந்த அகாடமிக் இயருக்கு போட்டு 16/10/2025 போட்டிங்கன்னா இதோட இந்த ஆப்ஷன் ஓவர் ஆகுது. இல்லை சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மெசேஜஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த பக்கம் இந்த இயரை கிளிக் பண்ணாலே அது எந்த வருஷத்தை மாற்றணுங்கிறது இருக்கும். அது மாதிரி மேலே வந்து மந்த்தை கிளிக் பண்ணாலே எந்த மந்த்தை மாற்றலாங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற எல்லோரும் நீங்கள் எப்பப்போ நீங்கள் லாகின் எத்தனை தடவை நீங்கள் இப்போ ரீசெண்டாக போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு கிளிக் பண்ணாலும் போஸ்ட் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க என்னங்கிறத ஃபுல்லாக கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்ட், உங்களோட பேர் மற்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் சரி அது அதோட அப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸு உங்கள் அட்ரஸ் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் ஒன்றுனா செக்லிஸ்ட் காட்டிகிட்டே வரும். ஸ்பெஷல் கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் யூஜி பிஜி, அதில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த மோடில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ், அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்டிஎம் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இப்போயே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். நம்ம 3 நாள் தான் டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மேண்டேட்டரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிறதுனால நீங்கள் அதை வெயிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பர்டிகுலர்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க, அது எந்தெந்த மாவட்டமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ஓசி, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அரசு வேலையில் நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும், இது அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ உரையாளருக்கு பொருந்தாது. அதாவது நிரந்தர பணி, அதாவது நீங்கள் வேறு ஏதாவது கல்லூரியில் நீங்கள் பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருந்துக்கிறீங்க, நிரந்தர பேராசிரியராகவோ இல்லை வேறு ஏதாவது அரசு துறையில் இந்த பேராசிரியர் பதவி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாவோ நீங்கள் வந்து பணி நியமனத்தின்படி நீங்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இல்லை அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுக்கலாம் அண்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாகின் கிளிக் பண்ணும்போது லைவ் ஈவெண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நைட்டு 10ஆம் தேதி நைட்டோட உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபைனலாக க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது. ரிட்டன் எக்ஸாம் வந்து 10 டிசம்பர் 20ஆம் தேதி முடியுதுங்கிறது. இதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு